பாருங்க, 130 கோடி மக்கள் இருக்கும்போது என் உடன் பிறந்தார்களே 543 பாராளுமன்ற சட்டம், 543 நாடாளுமன்றம் தான். ஆனால் 130 கோடி மக்களுக்கும் அதே 543 நாடாளுமன்றம் தான். இப்ப உங்க பிள்ளைகள் சொல்ற அடிப்படை அமைப்பு மாற்றம் என்ன தெரியுமா? 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வந்து உரிய பிரதிநிதித்துவத்தை ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உரிய முன்னுரிமையை கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். அப்படிங்கும் போது மீனவன் நான், எனக்கு நீ போய் பேசாதே, நானே பேசுறேன். எனக்கு என்ன செய்துங்கிறத நான் தான் சொல்லணும், என்ன செய்துங்கிறத நான் தான் சொல்லணும். அப்ப 543 இருக்கிற இடத்தில் நீ மறுபடி இதை மாத்துங்கிற 130 கோடி மக்களுக்கு 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றமாக மாற்று. இது அமைப்பு மாற்றம். நீ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி கொடுத்திருப்பது போல சரிபாதி இருக்கிற பெண்களுக்கும் தனி தொகுதி கொடு என்று சொல்கிறேன். நான் கன்னியாகுமரியில நாடாளுமன்றத்தில் ஒரு தங்கையை நிறுத்திருக்கிறேன், மரியா ஜெனிஃபர் என்று. மீதி எல்லா வேட்பாளர்களும் ஆண் வேட்பாளர்கள். அப்ப 3 ஆண்களோடு ஒரு பெண் போட்டி போடுவது கடினம். பெண்ணை நிறுத்துகிற தனியாக பெண்களுக்கு இந்த தொகுதி என்றால் நான் நிறுத்துவது போல எல்லா கட்சியும் பெண்களைத்தான் நிறுத்தும். இது அமைப்பு மாற்றம். அப்படி கொண்டு வாங்க. நீ பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு இருப்பது போல எங்களின் ஆதிக்குடி, முதலில் நாங்கள் குறவர்கள், பிறகு கோன், அடுத்தது வேளாளர்கள், பிறகு பரதவர்கள், மீன் பிடிப்பதால் மீனவர்கள், நிலம் பள்ளமாக இருந்ததால் அங்கு வாழ்ந்தவர்கள் பல்லர்கள், குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடையிலே வாழ்ந்ததால் நாங்கள் இடையர்கள். இதெல்லாம் காரண பெயர்கள். எங்கள் குடிப்பெயர் கோன், எங்கள் குடிப்பெயர் வேளாளர், எங்கள் குடிப்பெயர் பரதவர். எங்களை எல்லாம் பழங்குடி பட்டியலில் சேர்த்து எங்களுக்கு தொகுதிகளில் முன்னுரிமை கொடு. அப்படி என்றால் மீனவன் நானே இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள் எனக்கு பிரச்சனை என்ன என்று நானே பேசுவேன்.